வாழ்க்கைன்ற ரேஸில் எல்லாருமே ஜெயிக்கணுன்ற கட்டாயத்தில் இருக்கும். ஹாய், நான் தான் உங்கள் தீபக். நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு மாடல் ஆரம்பித்து ஆக்டர்னு படிப்படியாக முன்னேறி வந்திருக்கேன். என்னோடய வாழ்க்கை ரேஸில் ஏகப்பட்ட ஸ்டேஜஸை கடந்து வந்திருக்கேன். மாடல்னு ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அங்கேருந்து ஆங்கர் ஆனப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு டேர்ன் அடித்து ஆக்டர் ஆகிறப்போ பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏகப்பட்ட நெளிவு சுழிவுகள், ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி, இதெல்லாம் போகட்டும், லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி கால் எடுத்து வச்சது தான் சினிமா. ஸ்டார்டிங்கில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்களும் சைன் பண்ணேன். ஆனால் பெருசாக எதுவுமே டேக் ஆஃப் ஆகலை. அங்கே எனக்கு ஒரு பெரிய பிரேக். ஆடின காலும் பாடின வயசுமா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு பிரேக் கொடுத்து கொஞ்ச நாள் வீட்டில் உட்காரச்சா எவ்வளோ கஷ்டன்றது அந்த பொசிஷன்லேருந்து அனுபவிச்சாதாங்க தெரியும். இந்த ஸ்டேஜ் என் லைஃப்பில் முக்கியமான விஷயத்தை எனக்கு உணர்த்துச்சு. நாம் ஒரு இடத்துல ஸ்டக்காக நிற்கிறப்போ சுற்றி முற்றி பார்த்தா கூட டக்குன்னு உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுலேருந்து வெளியில் வரணும்னா நாமளாக தான் மீண்டு வரணும். அப்படியே அதுலேருந்து மீண்டு வந்தால் கூட ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அந்த ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ணணும், அதே மாதிரி ரீபூட் ஆகணும். அப்படியே தோண்டு போகிறது ரொம்ப ஈஸிங்க. அதுலேருந்து ஜெயிக்கிறது தான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு ஏன்டா பிக் பாஸு அப்படி தானே கேட்குறீங்க? இத்தனை நாள் மேக்கப் போட்டு ஸ்கிரிப்ட் படி டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு ஆக்ஷன் கட்டுக்குள்ளே நடித்து அதை எடிட் பண்ணி அப்படியே என்ன ஒரு கேரக்டராக தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஆனால் அதையும் தாண்டி எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கான். எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியே வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் நான் விலக்கி நான் உங்கள் முன்னாடி அதாவது தீபக்கா இருக்க போகிறேன். இந்த பிக் பாஸ்ன்றது சாதாரண ரேஸ் இல்லைங்க, ஹை ஸ்பீட் சேஸு. ஏகப்பட்ட போட்டியாளர்கள், பயங்கரமான திறமைசாலிகள் எல்லாருமா ஒரே வீட்டில் ஒரே நாள் ஆரம்பிக்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட நெளிவு சுழிகள் இருக்க போது, எதிர்பார்ப்புகள் இருக்க போது, ஏமாற்றங்கள் இருக்க போது. கொஞ்சம் ஸ்லோ ஆனன்னு வைங்க, அப்படியே அடுத்த ஓவர்டேக் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் அவங்க மனசை புண்படுத்தாமல் நம்ம தாண்டி வரணும், அவங்கள நம்ம காயப்படுத்தாமல் முன்னேறி வரணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை தாண்டி தான் கடைசியாக வரப்போகிறது தான் அந்த ஃபினாலேன்ற ஃபினிஷ் லைன். என்னோடய லைஃப் ரேஸில் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8. எனக்குள்ளே இருக்கிற தேடலுக்கான விடை கண்டிப்பாக இங்கே கிடைக்கும்னு நான் நம்புகிறேன்.